ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று மதியம் ஒரு விளாக் போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது. மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் படுத்தாச்சு. எங்கள் மாமா பொண்ணு பார்த்திங்கன்னா சாயங்காலம் எல்லாமே சேர்ந்து வெளியிலலாம் யார் யார் வீட்டுக்கு போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்தா. கடைசியில் பார்த்திங்கன்னா சரியான தூக்கம். சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 3:30 மணிலேருந்து அவரை எழுப்பிட்டே இருக்கேன். எந்திரிக்கவே இல்லை. சரி, தூக்கத்தில் எழுப்பி கேட்டேன் வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் 3 பேருமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன குப்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும் பக்கத்தில் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரோட்லேயே பார்த்திங்கன்னா குப்பியை வந்து பார்த்துட்டேன். பிள்ளைங்களை வந்து மவுசா விடுறக்காண்டி வந்திருக்காங்க அவங்க பேரனை. சரி, அவர் அங்கேயே இறக்கி விட்டுட்டு அந்த பசங்களை கொண்டு போய் மவுசா விட்டு நான் வண்டியில் வந்துடுறேன், நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டாரு. போகிற வழியிலே பேசிகிட்டே போனோம். அந்த தெருவெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே செடி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பூச்செடி வச்சுருப்பாங்க, மருதாணி செடி, அதுக்கப்புறம் மணி பிளான்ட், வெத்தலை, இது எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நன்னி இருக்காங்க, என் குப்பியோட மாமியார். அவங்ககிட்டே கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. மழை வர மாதிரி வந்து சரியான காற்று. பயந்துட்டோம், ரொம்ப மழைகளை வந்துடுமோ என்னமோ, அங்கே தான் மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா காற்று வந்து கிளச்சி விட்டுருச்சு, மழைலாம் வரலை. டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அவங்க கொழுந்தனாடு இருக்குது. அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குப்பிக்கிட்ட வந்தேன். குப்பி வந்து நம்ம அத்தா கூட பிறந்ததாச்சு. வெறுங்கையோடு அனுப்புமா. போகிறப்ப வந்து வீட்டில் மாங்காய் வச்சுருந்துச்சு, மாங்காய் கொடுத்துச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் அதெல்லாம் செடி இருந்துச்சு, அது இருந்தால் அது கொடுத்து அனுப்புவோம். அதெல்லாம் இல்லை. மாங்காய் வந்து யாரும் கொடுத்தாங்க, வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை வந்து செடியாக வச்சுருந்தாங்க, அதை நம்மளே வந்து பிடுங்கிட்டோம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா வெறுங்கையோடு தான் போனேன். வரும்போது கொஞ்சம் வெயிட்டாக வரும்போது இதுக்கு போகும்போது வெயிட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கிட்டு போகல. நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த சூரியன் மறையிறது, அந்த பாலத்துக்கு கீழே வந்து தண்ணி நிற்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக வந்து சிச்சா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். சிச்சா வீட்டில் பார்த்திங்கன்னா சிச்சானி மட்டும் இருந்தாங்க. சிச்சா வந்து கடைக்கு போயிட்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு ஆல்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த கல்யாண ஆல்பத்தில் வந்து நான் வந்து குட்டி பிள்ளையாக இருந்திருப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவங்ககிட்ட இல்லை, கேசட்டு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த முட்டை கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பசீராட்ட சொன்னேன். உடனே அதை வாங்கி கொடுத்தா, அதையும் வாங்கி வச்சாச்சு. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்காரங்களே ஃப்ரெண்டாகவே தான் இருப்பாங்க, ஃப்ரெண்டே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களாம் சின்ன வயசில் ஒன்றா இருந்தோம். ஒரே ஊரில் பல்லப்பட்டியில் எல்லாமே ஒன்றா இருந்தது. அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே போனால் அவங்க கவனிப்பு வந்து தாங்க முடியல. வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு அங்கேருந்து பேசிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நைட் டிஃபன்லாம் சாப்பிட முடியல. எங்கள் பஸ்ஸிட்ட வந்து சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் வந்து தங்கிட்டு போங்க, விட மாட்டேன்ட்டாங்க. இல்லை, வீட்டுக்கு போனால் தான் சரி வரும். ஏன்னா ஹஜ்ஜு வந்து தனியாக விட்டுட்டு வந்திருக்கனால அவன் எந்த மாதிரி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிரியா விடை கொடுத்துட்டே இருந்தாங்க, விடவே இல்லை. இருந்துட்டு காலையில் போ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எப்படி பிச்சு பிடிங்க வந்து அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். ஒன் டே பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் சோகத்தோடு தான் போனோம். அங்கே போயிட்டு ரொம்ப நிம்மதியாக தான் வந்தேன். நம்ம ஒரு இடத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம கவலைகள்லாம் வந்து மறந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கதவை திறந்துட்டு கரண்ட் வேறு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற டைமில் வந்து கரண்ட் வந்துருச்சு. அஜ்ஜு பார்த்திங்கன்னா எப்படி உட்காந்து சவுண்டு மட்டும் பாருங்க. ஹஜ்ஜுக்காகவே பார்த்திங்கன்னா வந்துட்டோம். பிள்ளைக்கு வந்து நாங்கள் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.